தற்போதைய அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்டம் உதய மார்த்தாண்டம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக மழை நீரில் நனைந்து சுமார் 10,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. காவிரி டெல்டா பாசன மாவட்டத்தில் கடைமடை பாசன மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் மேட்டூர் அணை கடந்த ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டதிலிருந்து குறுவை சாகுபடி மாவட்டம் முழுவதும் பரவலாக செய்யப்படுகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் நடந்த குறுவை சாகுபடி 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய காலகட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நெல் கொள்முதல் என்பது உடனடியாக கொள்முதலான நெல்லை உடனடியாக அதிகாரிகள் அரவை ஆலைக்கும் கிடங்குகளுக்கும் கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் கடந்த கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அனைத்து கொள்முதல் நிலைகளிலும் ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு கொள்முதலும் 5,000 - 10,000 நெல் மூட்டைகள் தேங்கி கடந்து வருகின்றன. இதனால் இப்பகுதியில் விவசாயிகள் மிகுந்த கலக்கம் அடைந்துள்ளனர். உடனடியாக நெல் செய்யப்பட்ட மூட்டைகளை ஏக்கம் செய்தால் மட்டுமே நாங்கள் அறுவடை செய்து நெல்லை நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட உதய மார்த்தாண்டபுரம் பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த கொள்முதல் நிலையத்தில் தார்பாய் வசதிகள் செய்து தரப்படவில்லை. மேலும் மேற்கொட்டைகளும் இல்லாத நிலையில் பொதுமக்கள் திறந்த வெளியிலேயே நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்ததோடு தாங்கள் வசதிக்கேற்ப தார்பாய்களை கொண்டு நெல் மூட்டைகளை மூடி மறைத்து வைத்துள்ளனர். ஆனால் நேற்று பெய்த மழையால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இத்தகைய நெல்மணிகளை காய வைத்து விற்பனை செய்வதற்கு இடமில்லாத நிலையில் விவசாயிகள் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் நெல்லை கொள்முதல் செய்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். ஆனால் அரசு இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மட்டும் சுமார் 50 லட்சம் நெல் மூட்டைகள் ஆங்காங்கே அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களும் தேங்கி கிடக்கின்றன. உடனடியாக அனைத்து நெல் மூட்டைகளையும் அறவை ஆலைகளுக்கும் ஆங்காங்கே உள்ள கிடங்குகளுக்கு கொண்டு சென்றால் மட்டுமே விவசாயிகளை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் இன்னும் ஒரு சில தினங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் மிகவும் பெரும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலை தவிர்த்து வருகின்றனர். மோனிகா. மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி.